السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியாக மனித வாழ்வியலும் இறைவனின் வழிமுறையும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல மார்க்க செய்திகளை, இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய சில அடிப்படை பாடங்களை நாம் குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களாக கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கம் அந்த உறவை குறித்து சொல்லுகின்ற முக்கியத்துவத்தை குறித்து அறிந்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவை ஆடை என்கிற ஒரு பொருளை கொண்டு உதாரணப்படுத்துவதன் மூலமாக இறைவனை போன்று வேறு யாரும் உதாரணம் சொல்ல முடியாது என்பதை அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நிரூபிக்கக்கூடிய செய்திகளை நேற்றைய தினத்தில் தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி என்ற இரு தரப்பினர்களும் தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுதான் திருமண நாள் தொடக்கத்தில் இருந்து அடுத்த கட்டமாக இவர்கள் மரணத்தை அடைகின்ற வரை அல்லாஹ் நாடினால் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அல்லது அதைவிட அதிகமான ஆண்டுகள் வாழ்கிற வாழ்க்கையை இன்பகரமாக மாற்றும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் குறிப்பாக கணவனாக இருக்கக்கூடியவர் மனைவி விஷயத்திலும் இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய விஷயத்திலும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படைகள் என்ன, கணவனுக்கான கடமைகள் என்ன, இதில் எதை கணவன்மார்கள் செய்ய தவறியதனால் இத்தனை பெரும் சீரழிவுக்கு குடும்ப வாழ்வை இன்றைக்கு இழுத்து கொண்டு போய் நிற்கிறது என்கிற செய்தியை இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கணவன்மார்கள் செய்யக்கூடிய பிழைகள், தவறுகள், மனைவிகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம், துரோகம், அது குறித்து பேச வேண்டும் என்றால் இன்றைய ஒரு நாள் பொழுது காணாது. ஏன்னா அவ்வளவு இருக்குது செய்திகள். இந்த ஒரு நாள் பொழுதில் வைத்து கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு தனது குடும்ப வாழ்விற்கு எவ்வளவு பெரிய அளவில் அது சின்ன காரியமாகத்தான் மனிதன் பார்ப்பான். ஆனால் அதன் விளைவு இருவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பை நொறுக்கி தள்ளக்கூடிய வகையில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஒவ்வொரு நிகழ்வும் மார்க்கத்தினுடைய செய்திகள், நபிகளாருடைய வழிமுறைகள் அது நமக்கு பெருமளவில் பாடத்தை கற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு நிகழ்வாக நாம் பார்த்தால் கணவன்மார்கள்ட்டையே பொதுவான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் எந்த ஒரு கணவன்மாரும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ் நாடிய சில நல்லடியார்களை தவிர, நபிமார்களை தவிர வேணா வச்சுக்கலாம். இதை தாண்டி எல்லாரும் சகாபாக்களாகவே இருந்தாலும் சரி, அத்தனை கணவன்மார்கள்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு தவறு என்னவென்றால் சம்பாதிப்பது மனைவிக்காகத்தான். அது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறதே என் மனைவிக்காக, என் பிள்ளைங்களுக்காக, ஆனால் செலவு செய்ய மனசு வராது. இது எல்லா கணவன்மார்கள்ட்டையும் உண்டான ஒரு பொதுவான நியதி. இதில் இருந்து, இந்த கஞ்சத்தனத்தில் இருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் என்று சமூகத்தில் பார்ப்பது அரிது. அந்த அளவிற்கு கஞ்சத்தனத்தை தன் மனைவி விஷயத்தில், பிள்ளைகள் விஷயத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சமூகத்தில் பல கணவன்மார்களை, முஸ்லிம் ஆண்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இது என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் கஞ்சத்தனத்தை பற்றி சொல்லும் போது கூட வமை யூகஷுஹ, யார் கஞ்சத்தனத்தை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்கிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர் வெற்றியாளர் என்று இறைவன் பேசுகிறான். அப்ப வெற்றியை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து நமக்கு உரிய நபர்களுக்கான அந்த கடமைகளை நிறைவேற்றுவதுதான் நாளை மறுமையில் நம்மை வெற்றி வாகை சூட வைக்கும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய அந்த மனநிலையை கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். யாருக்காக செலவு செய்கிறோம்? ஏதோ ரோட்டில் போகிற வர நபர்கள்
உங்களுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள், உங்களுக்கு விரோதிகளுக்கு நீங்கள் செலவு செய்யும் பொழுது ஒரு கஞ்சத்தனத்தை பிடித்தாலாவது ஒரு நியாயம் இருக்கிறது. யாருன்னே தெரியாது, பள்ளிவாசலுக்கு வெளியே கையை ஏந்தி கொண்டு நிற்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு அவர்கள் விஷயத்தில் கஞ்சத்தனம், அதுக்கு கூட பிடிக்க கூடாதுங்கிறான்ல, அதில் கஞ்சத்தனம் பிடித்தால் அது யதார்த்தமாக ஒரு நியாயம்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வாரிசை வயிற்றில் சுமந்து உங்களுடைய வாரிசை ஈன்றெடுப்பதற்காக ஏறத்தாழ 10 மாத காலம் அது சிரமப்பட்டது. 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு உச்சக்கட்ட ஒரு வலி வரும் பாருங்க, அந்த இடுப்பெலும்பு உடையிற அளவிற்கான ஒரு கொடூர வலி. இந்த வலியை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய தாய் செய்த தியாகம் வலியெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும், நம்முடைய மகள் படுகிற வலியெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் பொதுவாக எல்லா கணவன்மார்களும், பெரும்பான்மையான கணவன்மார்கள் தன் மனைவியும் இப்படி ஒரு வலியை வேதனையை அனுபவித்துத்தானே நம்ம பிள்ளையை பெற்றெடுத்தா. அந்த வேதனைக்கும் வலிக்கும் இறைவன் நம்மையும் ஒரு காரணமாக தானே ஆக்கியிருக்கிறான். அப்ப இந்த வலியோடு வேதனையோடு சுமந்து ஈன்றெடுத்த நம்முடைய மனைவியை காப்பாற்ற வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, பொருளாதாரம் தர வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்குள்ள பெரும்பான்மையான கணவன்மார்கள் கவனிக்க தவறிட்டாங்க. கொஞ்சம் நடுநிலை சிந்தனையோடு பாருங்க. தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய தந்தை ஒரு கெட்ட வார்த்தைகளில், கொச்சையான வார்த்தைகளில் திட்டிட்டு அவருக்கு மனசு பொறுக்கலை. எங்க உமாவை எப்படி திட்டுவேன் வாப்பா வைத்து நிற்கிறார். அட உனக்கு உமாங்கிறத விட எனக்கு முதல்ல மனைவி, அவர் அப்படி பேசுவார். அவர் தன் தாய் விஷயத்தில் போய் அதை நியாயம் கற்பிக்கக்கூடிய, தன் தாய்க்காக வாதாடக்கூடிய பிள்ளைகள் தன் மகளை, தன் மருமகன் ஒரு சில வார்த்தைகளால் நோவினைப்படுத்தி விட்டார் என்றால் சண்டைக்கு போய் நிற்கிறார். எப்படி என் மகளை நீ திட்டலாம், நானே என் பிள்ளை இத்தனை வருஷம் திட்டல, நீ எப்படி திட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வருகிறது. அப்ப தன் மகளுக்குனா ஒரு நீதி, தன் தாய்க்குனா ஒரு நீதி, தன் மனைவின்னு வைங்க அதுக்கு ஒரு தனி நீதியை பார்க்கிறாங்க. அந்த மனைவியை மட்டும் ஒரு கொச்சையான வார்த்தைகளில் திட்டுவது, கண்ணிய குறைவாக நடத்துவது, அந்த மனைவிக்கு எப்படி ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, மனைவினா முட்டாள். இது பல கணவன்மார்கள்ட்ட அவங்களுடைய செயல்பாடு, பேச்சு நமக்கு புரிய வைக்கும். சில குடும்பத்திலலாம் பேசுவாங்க, அவளுக்கெல்லாம் என்ன தெரியும், படிச்சிருக்கிறாளா, புத்தி இருக்குதா, எல்லாம் முட்டாள். இப்படி ஒரு முட்டாள் என்கிற ஒரு முத்திரையை பல மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு கணவன்மார்களும் முத்திரை குத்திடுவாங்க. இதே அறிவோட தான் அவங்க தாய் இருக்கும் சொல்ல மாட்டார், வாயை திறக்க மாட்டார். இதே அறிவோட தான் அவர் மகள் இருக்கும், வாயை திறக்க மாட்டார். ஆனால் தன்னுடைய மனைவியை பல சபையினர்கள் முன்னாடி, தனது குடும்பத்தார், மனைவியுடைய குடும்பத்தார் முன்னால் மட்டப்படுத்துறதுனா எல்லா கணவன்மார்கள், பெரும்பான்மையான நபர்களுக்கு அது ஏதோ இன்பகரமான ஒரு காரியத்தை போன்று செய்யக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப கணவன்மார்கள் செய்யக்கூடிய காரியங்கள், தவறுகளில் முதன்மையான ஒரு தவறாக எது பார்க்கப்படுதுன்னு இந்த கஞ்சத்தனம். இது ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய யதார்த்தமானது. எந்த அளவிற்கென்றால் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் ஹிந்து பின் உத்பா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்த்த பெண்மணிகளில் இவர் ஒருவர். பிறகு மக்கா வெற்றியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு சஹாபிய பெண்மணியாக இருக்கிறாங்க. அவங்க ரசூலாட்ட வராங்க. இவங்க யார் தெரியுமா? மக்காவினுடைய தலைவர்களில் ஒருவருடைய மனைவி. மக்கா தலைவர்னா செல்வம் சும்மா கிடையாது, செல்வங்கள் எல்லாம் பெருகி ஓடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு உள்ள அபூ சுஃபியான் ரதியல்லான் அவர்களுடைய மனைவி தான் ஹிந்து பின் உத்பா ரதியல்லாஹு அன்ஹா. மக்கா வெற்றி நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஹிந்து பின் உத்பா சொல்றாங்க, முகமதே, இதற்கு முன்பாக உங்களை போன்ற உங்களுடைய முகம்தான் எனக்கு வெறுப்புக்குரிய ஒரு முகமாக இருந்தது. இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து உங்கள் முகம், உங்களோடு இருப்பது, உங்களுடைய மார்க்கத்தில் இருப்பது எனக்கு மிக நேசத்துக்குரியதாக மாறிவிட்டது. அந்த ஈமான் அவங்க உள்ளத்தில் அப்படி கலந்துருக்கு. அவங்க ரசூலாட்ட ஒரு மார்க்க ஃபத்வா கேட்குறாங்க, முகமதே, அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் அபூ சுஃபியான் கஞ்ச மனிதராக இருக்கிறார், கடுமையான கஞ்சம். எந்த அளவிற்கு கஞ்சம் என்றால் எனக்கான பொருளாதாரத்தை கூட தர மறுக்கிறார். எனக்குன்னு ஒரு பொருளாதாரம் தரணும்ல, அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தானே என் தந்தையிடத்தில் இருந்து அவர் என்னை கரம் பிடித்தார். அப்ப எனக்குன்னு என்ன சேரணுமோ அதை தரணுமா இல்லையா? ஒரு உணவை, ஒரு உடையை, எனக்கான அத்தியாவசிய தேவைகளை, இதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய என் கணவர் எனக்கு பொருளாதாரம் தரவில்லை. என்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய என் கணவர் எனக்கு பொருளாதாரம் தரவில்லை. நான் ஏதாவது எடுத்துக்கலாமா, எனக்கு அனுமதி இருக்குதா? கணவருக்கு தெரியாமல் கணவர் பொருளாதாரத்தில் இருந்து நான் எதையாவது பெற்றுக்கொள்ள எனக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மார்க்க ஃபத்வாவை ஒட்டுமொத்த துன்யாவுக்கும் விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் கணவன்மார்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், தெரியாமல் எடுக்கலாம், நியாயமான முறையில் எடுங்க.
அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் உண்மையில் தேவை என்றால் நீங்கள் அதை எடுங்க. உங்கள் கணவன்மார்கள் தரவில்லை என்றால் நீ எடுன்னு அங்க ரசூலுல்லாஹ். அப்ப இது எவ்வளவு பெரிய அளவில் ஆண்களுடைய தவறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டிக்கிறாங்க பாருங்க. நம்ம பொருளாதாரத்தை இன்னொருத்தர் தெரியாம எடுக்கிறாங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட போய் முறையிட நியாயம் இருக்கா இல்லையா? நியாயம் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தாவத்தல் மதுலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லைன்னாங்க. அப்ப என்னுடைய பாக்கெட்ல என் அனுமதி இல்லாம இன்னொருத்த பொருளாதாரத்தை எடுத்துட்டோம்னா நான் அல்லாஹ்ட்ட கையேந்தலாம். நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் உடனே தருவான் என்றது மார்க்கம். ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்றமாக இங்க சொல்றாங்க, உங்கள் மனைவி உங்க பொருளாதாரத்தை எடுப்பாங்க, நீ கையேந்தினாலும் உன் துவாவை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அது நியாயமா தானே எடுக்கிறா? நீ கொடுத்துருக்கணும், நீ கொடுக்கல, அவளா எடுக்கிற அளவிற்கு நீ வச்சிருக்கிற அப்படின்னா அந்த அளவிற்கு உன் மனைவியை நீ வழி நடத்துறன்னு சொன்னா நீ என்ன நல்ல கணவன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ ஒரு நல்ல கணவனுக்கு உண்டானது என்னன்னா, அதுக்குன்னு நம்ம கிட்ட சம்பாத்தியமே 10,000 20,000 செலவு, அது யாரும் முடியாது. சக்திக்கு மீறி இஸ்லாமிய மார்க்கம் யாருக்கும் சிரமப்படுத்தலை. ஆனால் ஒவ்வொரு வீடுகளில் சில மனைவிமார்கள் சில பெண்கள் கதறக்கூடியது இந்த விவாகரத்து பிரச்சனைலாம் வரும், ஷரியத்து பிரச்சனைகள். அதனால ஒரு சில பெண்கள் சொல்லக்கூடிய குறை, குழந்தை உண்டாயிருக்கிறோம், அந்த குழந்தைய வழியோடு பெற்றெடுத்திருக்கிறோம், எங்களுக்கான எந்த ஒரு மிக முக்கிய தேவைகளை கூட நிறைவேற்றலை, சரி அது போனால் போயிட்டு போட்டும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மார்பில் பால் இல்லை. இப்போ பிள்ளைக்கு என்ன பண்ண, பட்டி போட முடியுமா? ஏதாவது கொடுக்கணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன கொடுக்கலாம்? பவுடர் பால் தான் கொடுக்க முடியும். அது வாங்கி தருவதற்கு கணவன்மார்கள் காசு தர மாட்டுக்கிறாங்க. எவ்வளவு மோசம்! ஓம் பிள்ளைய கவனிக்கிறதுக்கு அவ கதறா, ஆனால் நீ அதற்காக பொருளாதாரத்தை தரமாட்ட அப்படின்னா இது உச்சபட்ச அநியாயமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, கஃபாபில் மரியபில் இஸ்ம், ஒரு மனிதன் பாவி என்பதற்கு போதுமான ஆதாரம் என்ன தெரியுமா? தன்னுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரம் தர மறுப்பதுதான் அவன் பாவி என்பதற்கு போதுமான ஆதாரம். வேற எதையுமே நீ செய்ய வேண்டாம். அப்பா, நீ விபச்சாரம் பண்ண வேண்டாம், நீ மது அருந்த வேண்டாம், நீ ஷிர்க் வைக்க வேண்டாம். உன் அரவணைப்பில் இருக்கிற உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் தாய், உன் தந்தை, உன் சரௌண்டிங்ல உன்னுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து கொண்டு ஒரு கூட்டம் இருப்பாங்களே, அவர்களுக்கு நீ பொருளாதாரம் தராமல் தடுத்து கொண்டாலே போதும், நீ பெரும் ஷைத்தான், மிகப்பெரிய அநியாயக்காரன், நீ பெரும் பாவி, நீ பாவி என்பதற்கு போதுமான ஆதாரம் இது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அப்போ ஒவ்வொரு கணவன்மார்கள் நான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நியாயமான பொருளாதாரத்தை கண்டிப்பாக தன் மனைவியினுடைய தேவைக்கு, மனைவியினுடைய ஒரு சில தேவைகள் சொல்ல முடியாத அளவிற்குண்டான தேவைகள் எல்லாம், அந்த தேவைகளை உணர்ந்து இவர்களாக பொருளாதாரத்தை தர வேண்டிய இடத்தில் இருக்கிற கணவன்மார்கள் அந்த தேவைகளை புறக்கணித்து அதுக்கு நீ என்னவும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி உதாசீனப்படுத்தக்கூடிய நிலையில் பல கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு கணவன்மார்களும் பயந்து கொள்ளணும். அப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கிற வாரிசை உங்களால் சுமக்க முடிஞ்சதா? அல்லாஹ் உங்களுக்கு அந்த தகுதியை தந்தானா? தராதரத்தை தந்தானா? தாங்க முடியுமா அந்த வேதனையை? அந்த இடுப்பெலும்பு உடைகிற அளவிற்கான வேதனை, அப்படி ஒரு வேதனையோடு ஒரு குழந்தையை ஒரு பெண் ஈன்றெடுக்கிறார். இந்த ஆபரேஷன் சர்ஜரின்னு இருக்குல்ல, சிசரியன் பண்ணி வெளியெடுக்கிறது, அது வேதனையில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சுகப்பிரசவத்தை விட கொடூர வலி. 10 நிமிஷத்தில் பிள்ளை கீறி வெளியே எடுத்துடலாம். முதுகுத்தண்டில் ஒரு ஊசி போடுவான், வலி எவ்வளோ நாள் இருக்குன்னா சாகர வரைக்கும் இருக்கும். சாகர வரைக்கும் கொடூரமான வலி. முதுகு வலி இருக்குத, அது வந்த நபர்களுக்குத்தான் அந்த வேதனை தெரியும். நல்ல வேலைகள் செய்ய முடியாது, ஒரு பொருளை தூக்க முடியாது, ஒரு விஷயத்தில் பழையபடி ஓடி ஆடி நடக்க முடியாது. அவ்வளவு கடுமையான வேதனையில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த உங்கள் மனைவி அடுத்த ஒரு பிள்ளைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவதனால், நீங்கள் விருப்பப்படுவதனால் தலையசைத்து அதற்கு சரி என்று சம்மதம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறாங்கன்னா எவ்வளவு கொடுக்கலாம். அதனால தான் அல்ல மகரை பற்றி பேசுகிறான். முதல்ல மகர் கொடுக்கறதுக்கு முன்னாடி மனைவி நீங்கள் தொடவா செஞ்சீங்களா? கிடையாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு பொற்குவியலையே கொடுங்கிறான்ல, நீ கொடுத்தா தப்பு கிடையாது, பொற்குவியலையே நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லித்தரப்பட்ட இந்த மார்க்கத்தில் மனைவியாக உடைமை ஆக்கின பிறகு அந்த பொருளாதாரத்தை தராமல் கஞ்சம் பிடிக்கக்கூடிய இந்த நபர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய நரக நெருப்பிற்கு பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ் விடவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பை குறித்து கண்டிப்பாக நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மனைவியை உனக்கு கொடுத்தனா,
இது அல்லாஹ் கொடுத்த அமானிதமான பொருள். அங்கே பிறந்த பிள்ளைய உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நான் ஏன் கொடுக்கணும்? நீ பார்த்துக்குவேங்கிறனால தான் நான் கொடுத்தேன். நீ ஏன் உன் பொருளாதாரத்தில் இருந்து நீ கொடுத்து அதற்கான பொருளாதாரத்தை நீ விலை பேசி கொடுத்து நீ கவனித்திருக்கணுமா இல்லையா என்று இறைவன் புறத்தில் இருந்து கண்டிப்பாக நாளை மறுமையில் எல்லா கணவன்மார்களும் தன் மனைவிமார்கள் விஷயத்தில் பொருளாதாரம் குறித்த கேள்வியை சந்திப்பார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. இதில் அவ்வளவு அநியாயம். ஒவ்வொரு வீடுகளில் உள்ள கதைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சொல்லும், எங்கள் அம்மாவுக்கு எந்த பொருளாதாரம் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு பல கணவன்மார்கள் வீட்டுக்கு தேவையான உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை கூட வாங்கி தர மாட்டாங்க. அதை கூட மனைவிமார்கள் தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய தாய் தந்தை அவர்கள்ட்ட இருந்து பொருளாதாரத்தை பெற்றுதான் உழை வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு சமூகத்தில் பல இஸ்லாமிய பெண்களை மாற்றிவிட்ட ஒரு கொடூர மனநிலை கொண்டவர்களாக இன்றைக்கு சில இஸ்லாமிய ஆண்களும் இருக்கிறார்கள். எல்லா அணியும் இதில் சொல்ல முடியாது. ஆனால் கஞ்சத்தனம் வருதில்ல, ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கஞ்சத்தனம், இதில் பெரும்பான்மையான ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரி, இது ஒரு காரியம். வேறு என்ன மனைவிகள் விஷயத்தில் இந்த கணவன்மார்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னா, உடல் ரீதியான பிசிக்கல் டச்சுன்னு இருக்குல்ல, இது ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இறைவன் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான உடல் மொழி. கணவன் மனைவியை தவிர வேறு எந்த ஒரு உறவுக்கு மத்தியில் இந்த பிசிக்கல் டச் இருந்தால் அது ஹராம். அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை தொட்டால் அது ஹராம், பார்த்தால் ஹராம், ரசித்தால் ஹராம். அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணையோ அல்லது பெண் ஆணையோ, இப்படிப்பட்டதை மார்க்கம் ஹராம் என்று சொல்லுகிறது. நீ பார்க்கிற கண்ணு, கை வைக்கிற கை, உன்னுடைய உடல் உறுப்பு எல்லாம் நரகத்திற்குரிய இறைகள் என்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்கிறது. ஆனால் எது ஹலால்? நீ திருமணம் முடித்த பெண் ஹலால், நீ திருமணம் முடித்த ஆண் ஹலால் என்ற அளவிற்கு மார்க்கம் சொல்லுதில்லை. இந்த உடல் மொழிகள் இருக்குது. உடல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற சில இணக்கம், இது இன்றைக்கு சமூகத்தில் பெரும்பான்மையான கணவன்மார்கள் தன் மனைவிமார்களை தாம்பத்தியத்தை தவிர வேறு எந்த நேரத்திலும் பக்கத்தில் நெருங்கிறது கிடையாது. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருப்பாங்க ரமலான் காலம். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மனைவிமார்களை கட்டி அணைப்பார்கள். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மனைவிமார்களுக்கு முத்தமிடுவார்கள். ரமலான் காலத்தில் இதுக்கு மேல் அதிகமாக வேறு எந்த காரியத்தில் ஈடுபட முடியாது, அது நோன்பை இல்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் ரமலான் காலமாக இருந்தால் கூட அல்லாஹ் இதை ஆகுமாக்கி இருக்கிறான். இது மாதிரியான காரியம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பை அதுக்கடுத்த நிலையில் அதிகரிப்பதற்கு உதவும். இன்றைக்கு அறிவியல் உலகம் இதை ஏற்றுக்கொள்கிறது. வெறுமனே கணவன் மனைவி என்ற இந்த உறவு இருக்குத, இவர்களுக்கு மத்தியில் அடிக்கடி இந்த பிசிக்கல் டச் இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு முறை இவர்கள் தங்களை தொட்டு பேசி, தங்களை கொஞ்சி குழாவி, தங்களை கட்டி அணைத்து, தங்களுக்குள் முத்தமிட்டு, இது மாதிரியான ஒரு மனநிலை இவர்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் சமூகத்தில் என்ன, சில பேர் தொழுக நோன்பு நம்ம வழிபாடு மறுமை சிந்தனை, ரசூலுல்லாவை விட இவர்களுக்கு மறுமை சிந்தனை கூடவா? நபியை தாண்டி நீங்கள்லாம் மறுமைக்காக நன்மை சேர்க்க போறீங்களா? கிடையாது. நபி தான் என்னைக்குமே நமக்கு முதல் நபராக இமாமாக நிற்க போறாங்க. அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் தன்னுடைய மனைவிமார்களை கட்டி அணைத்தார்கள், மனைவிமார்களை முத்தமிட்டார்கள்னா இது இபாதத்துன்னு தெரியணுமா இல்லையா? இது ஒரு இபாதத். மனைவியை கட்டி அணைப்பது ஒரு நன்மை, மனைவிக்கு முத்தமிடுவது நன்மை, மனைவியோடு இரவு பொழுதுகளை கழிப்பது நன்மை என்று மார்க்கம் காட்டி தருகிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த செய்தியை. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இச்சைக்காக எங்கள் மனைவியோடு நாங்கள் ஒதுங்குவது எப்படி எங்களுக்கு நன்மையாக மாற்றப்படும்? அது எப்படி இபாதத்? நன்மைன்னு வர்ற எல்லா இடமே இபாதத், சரிங்களா? தொழுக மட்டும் இபாதத்தில், இதுவும் இபாதத்துன்னு மார்க்கம் சொல்லுது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை நீ ஹராமான வழியில் தேடினால் பாவமா இல்லையா? பாவம். அப்போ ஹலாலான வழியில் தேடினா அது இபாதத்து தானே. அதுக்கெல்லாம் கூலி போடாமல் இருப்பானா? அதுக்கு ஒரு கூலி உண்டு. அப்போ இன்றைக்கு சமூகத்தில் இது மாதிரியான மனநிலையோடு சில கணவன்மார்கள் தங்கள் மனைவிமார்களை அது ஆகிரத்தை காரணம் வைத்தோ அல்லது துன்யாவினுடைய பொருளாதாரத்தை காரணம் வைத்தோ தன் மனைவிமார்களோடு நெருங்கி பழகக்கூடிய மணமகன்கள் கிடையாது. இதில் எந்த அளவுக்குன்னா, நம்ம நெருங்கி வீட்டில் நின்று கிச்சனில் நின்று பேசிடக்கூடாது, ரூமில் நின்று பேசிடக்கூடாது, மாமியார்னு ஒருத்தி வந்துடுவாங்க. அங்கே உள்ள என்ன பொண்டாட்டி கூட நின்று பேசுகிறேன், பொண்டாட்டி கூட தான் நின்று பேசணும், வேற யார் கூட நின்று பேசணும், பொண்டாட்டி கூட தான் நின்று பேசணும், வேற யார்ட்டு பேச?
அவங்க உள்ளே வந்துடுவாங்க. என்ன உரசிக்கிட்டு நிற்கிறீங்க, நீங்கள் எப்படிலாம் நிற்கக்கூடாது, இது சரியா, குடும்பத்தில் நாங்களாம் 4 பேர் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி இது தவறுங்கிற மாதிரி நமக்கு முந்தைய தலைமுறையை சார்ந்தவர்கள் வீட்டில் இருக்கிற 4 பேர் இது தப்புங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உருவாக்குறாங்க. இதை பார்க்கிற பல ஆண்கள் இது மாதிரியான காரியத்தை விட்டே தன்னை விலக்கிக் கொள்கிறார்கள். அப்போ பெண்ணுக்கு ஆசாபாசம் இருக்காது, பெண்ணு மனசு கிடையாது, அவங்களுக்கு மனசு கிடையாது. இந்த மனநிலையில் மனைவி என்கிற ஒரு உறவை அதை வெறும் சதை பிண்டமாக மட்டும் பார்க்கக்கூடிய இந்த மனநிலை கொண்ட கணவன்மார்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நாளை மறுமையில் பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ்விடத்தில் இது குறித்து கேள்வி கேட்கப்படும். ஒரு முறை ஒரு நபித்தோழர் இரவு வேளை வணக்க வழிபாட்டில் அதிகமாக ஈடுபடுகிறார், பகல் முழுவதும் நோன்பு வைக்கிறார். அந்த நபித்தோழர் அன்சாரி தோழர் அவருடைய வீட்டில் ஒரு முஹாஜிர் குடியமர்த்தப்படுகிறார். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு முஹாஜிர்களையும் ஒவ்வொரு அன்சாரி வீட்டில் அனுப்புறாங்க. அந்த முஹாஜிர் அந்த கணவனையும் பார்க்கிறார், அந்த வீட்டம்மாவையும் பார்க்கிறாங்க. வீட்டம்மா தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு கணவன் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படி இல்லை அந்த அம்மா. கணவன்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாத ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அப்போ இவர் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, உங்கள் கணவர் இங்கே தானே வீட்டில் தானே இருக்கிறாரு, ரபியா நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் தோழருக்கு உலகத்தில் என்ன தேவை இருக்குது, அவருக்கு உலகமே வேண்டான்ட்டாரு, எப்போ பார்த்தாலும் தொழுகுங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நோம்புங்கிறாரு. இவர் அப்போ தான் விசாரிக்கிறார், பாய் தினமும் நோன்பு வைக்கிறார். தினமும் நோன்பு வைக்கலான்னா 30 நாள் தான் வைக்கணும், ரமலான் மட்டும்தான். ரமலான் கடந்து விட்டால் நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் நன்மை எதிர்பார்த்தால் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம், இவ்வளவுதான், இதை தாண்டி அனுமதி கிடையாது. இவர் தினமும் நோன்பு வைக்கிறார், தினமும் இரவு தொழுகை ஈடுபடுகிறார். இரவு தொழுகை எப்படி, 1 மணி நேரம் 2 மணி நேரம். இஷாவை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தக்பீரை கட்டணுமா, சலாம் கொடுக்கறது, ஃபஜர் பாங்கலை, இப்படி தினமும் தொழுகிறார், தினமும் நோன்பு வைக்கிறார். அப்போ வியாபாரம் அவருக்கு கொஞ்சம் சொத்து பத்து இருக்கு, அதனால வண்டி ஓடுகிறது. இல்லைன்னா தான் அங்கே பிரச்சனை வரும், வியாபாரம் ஒரு மாதிரி வாழ்க்கை ஓடுகிறது. அப்போ மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யவில்லை என்றவுடன் இந்த நபித்தோழர் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவர் அந்த ஓனர்கிட்ட என்ன பண்றாரு, நோன்பை விட சொல்றாரு, தொழுகை விட சொல்றாரு, போய் தூங்க சொல்கிறார், சாப்பிட சொல்கிறார். இது பிடிக்காமல் ரபியா என்ற நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கம்ப்ளைண்ட், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஒருவர் விருந்தினர் என்று கூட்டு வந்தீங்க, வீட்டில் விட்டீங்க, என்னை நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறார், என்னை தொழ விட மாட்டேங்கிறார், என்னன்னு கேளுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ரசூலுல்லாஹ் இதோட முடிச்சிருக்கலாம், உன் குடும்பத்திற்கு உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை நீ செய்ய தவறிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நீ குற்றவாளி, அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக விசாரிப்பான். தன் மனைவிக்கான தேவையை உணராத கணவன்மார்கள் அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்திற்குரிய கடும் தண்டனைக்குரியவர்களாக மாற்றப்படுவார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, இதே கணவன்மார்கள் மனைவியுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, மனைவி அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் உள்ள சில செய்திகளை சொல்லுவாங்க. அவங்க பெரிய அளவில் ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போல, உலகத்தை சந்திக்கல, வீடு பருவ இது அடைஞ்சோடனே மறுபடியும் வீட்டை விட்ட மறுபடியும் கணவன் வீடு, இப்படின்னு வீட்டுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறனால உண்மையிலேயே ஆண்களுடைய உலக அறிவோடு ஒப்பிடும்போது பெண்கள் உலக அறிவு கம்மி தான். அதை நம்ம யாரும் மறுக்கலாம் முடியாது. ஆண்கள் பல பகுதிகளில் சென்று பல மக்களை சந்திச்சு பல வியாபாரம் செஞ்சு எது எப்படி செய்யணும் எல்லா விஷயமே தெரியும். அப்போ ஆண்களுடைய உலக அறிவோடு ஒப்பிடும்போது பெண்களுக்கு உலக அறிவில் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் கருத்து சொல்ல விட மாட்டாங்க. நீ என்ன சொல்ல வந்துட்ட, நீ என்ன பெரிய அறிவாளியா, நீ என்ன பெரிய புத்திசாலியா, நீ சொல்லி நாங்கள் கேட்கணுமா, அந்த ஆணாதிக்கத்தோடு கூடிய ஒரு சில வார்த்தைகள் பெரும்பான்மையான கணவன்மார்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வெளிவரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அப்போ இது நீங்கள் வந்து பெரிய புத்திசாலியா, உங்கள் யாருமே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் யாருடைய கருத்தையும் கேட்டுக்கொள்ளாமலே நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் சரி காண முடியுமா? இது ரசூலுல்லாஹ்வாலே முடியலைங்கிறத நாங்கள் மார்க்கம் சொல்லித் தருது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஹுதைஃபியாவுக்கு வராங்க. அந்த நேரத்தில் ஹுதைஃபியா உம்ராவுக்கு வராங்க. ஹுதைஃபியா என்ற இடத்தில் மக்கா காஃபிர்கள் தடுத்து விடுகிறார்கள். ஹுதைஃபியா உடன்படிக்கை ஏற்படுது. ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை கையெழுத்து போட்டாச்சு. என்ன கையெழுத்து, நாங்கள் இப்போ திருப்பி போயிடுவோம் மதீனாக்கு, அடுத்த ஆண்டு வருவோம், 3 நாள் தான் தங்குவோம், நாங்கள் ஆயுதத்தை கொண்டு வர மாட்டோம், நீங்கள் ஆயுதத்தை வச்சுக்கலாம், காஃபியர்கள் எங்கள் பகுதியில் இருந்து யாராவது மக்காக்குள்ளே வந்துட்டா நீ விடக்கூடாது, உங்கள் பகுதியிலிருந்து எவனாவது திருப்பி வந்துட்டாங்கன்னா நாங்கள் திருப்பி அனுப்பிடணும். முழுக்க இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் போடப்பட்ட ஒப்பந்தம். ரசூலுல்லாஹ் ஓகேன்ட்டாங்க. இப்போ ஒப்பந்தம் தான் முக்கியம் அப்படிங்கிறத அடிப்படையில் ஒப்பந்தத்தை ஓகே பண்ணிட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உம்ராக்கு ஹரம்குள்ளே போகணும், ஹரம்குள்ளே போகலை, தவாஃப் பண்ணலை, சஃபா மர்வால ஓடலை,
மக்காம் இப்ராஹிம்ல தொழல ரசூல்லா சொல்றாங்க, நீங்கள் தலையை மலித்து கொண்டு குர்பானி பிராணியை அறுத்துருங்கன்ட்டாங்க. அதாவது கொண்டு வந்த பலி பிராணியை அறுத்துருங்கன்னாங்க. ஒரு நபித்தோழர் இந்திக்கல. ரசூலுல்லாவுடைய வார்த்தை ஒன்று என்றால் மரணத்தை கூட எதிர்கொள்ள தயார் என்ற நிலையில் இருந்த அந்த நபித்தோழர்கள், நம்மால ஹரமை சந்திக்க முடியலையே, காபாவை போய் பார்க்க முடியலையேங்கிற அந்த வருத்தம் அவர்களை நபிகளாருடைய கட்டளையை செவியேற்க விடாமல் தடுத்து விட்டது. எந்த நபித்தோழர் அசையில் அப்படி இருக்கிறாங்க. யார் முதற்கொண்டு? அபூபக்கர், உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா, இந்த நபித்தோழர் முதற்கொண்டு. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கடுமையான மன வருத்தத்தோடு கூடாரத்துக்குள்ள வராங்க. கூடாரத்துக்குள் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவி நிற்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த வருத்தத்தோடு இருக்கும்போது உம்மு சலமா கேட்குறாங்க, என்ன விஷயம்? இல்லை, என்னுடைய பேச்சுக்கு என்னுடைய தோழர்கள் செவி சாய்க்கலை, அந்த வருத்தத்தில் நான் இருக்கிறேன். ரசூலுல்லாவை பார்த்து உம்மு சலமா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. யாரு? அகிலத்தாருக்கு தூதர். இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த அறிவாளி என்றால் அல்லாஹுடைய தூதர் தான். அப்படிப்பட்ட தூதருக்கு அவருடைய மனைவி அறிவுரை கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் அவங்க கிட்ட உட்காந்து சஜஸ்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் போங்க, தலையை மலித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பலிப்பிராணியை அறுத்து விடுங்கள். பிறகு அவங்க ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரத்தானே போகிறாங்க, வராமையே இருக்க முடியும். தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாதவர்கள் செயலை கட்டுப்பட்டு தானே ஆகணும், நீங்கள் போய் செய்யுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க, நியாயம் தானே, நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நகர மாட்டாங்க, நம்ம செஞ்சிருவோன்னு செய்கிறாங்க. தலையை மலித்து கொண்டு பலிப்பிராணியை அறுத்துட்டு பார்க்குறாங்க, எல்லாரும் தலையை மலிச்சு நிற்கிறாங்க. பேச்சு செயல்படலை. இப்போ செயல் அதற்கேற்றவாறு நபித்தோழர்களை கட்டுப்பட வைத்தது. இந்த இடத்துல அறிவுரை கொடுத்தது யாரு? ஒரு 1500 நபித்தோழர்களை நபிகளாருக்கு கட்டுப்பட வைக்கும்படியாக ஒரு கருத்தை சொல்லி நபிகளாரை அந்த அடிப்படையில் செயல்பட வைத்தவர் அவருடைய மனைவி. பெண் முட்டாள்லாம் கிடையாது. சில விஷயத்தில் அவர்களுக்கு அதை பற்றி ஞானம் கிடையாது, அதான் உண்மை. இவன் நம்மளை விட நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதிக ஞானம் உண்டு. ஏதாவது ஒரு ஃபோனில் என்ன இளவியாவது வச்சு நோண்டி வச்சிருவோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவன்கிட்ட கொடுத்து அவன் அழகாக செட்டிங்ஸ் எடுத்து தந்துடுவான். இது இந்த வேலை, இந்த இளவை தொடாதீங்க, தொட்ட உங்களுக்கு தான் ஒரு இளவும் தெரிய மாட்டேங்க, இப்படி நம்மளை திட்டுவான். என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்மளை விட இவங்களுடைய கெப்பாசிட்டி இப்போ கூடிருச்சு, அறிவு கூடிருச்சு. அதனால் நான் முட்டாள் என்று ஆயிருமா? அவன் என்னை விட பெரும் புத்திசாலி என்று சொல்வதனால் நான் முட்டாள்னு ஆயிருமா? ஆகாது. இஸ்லாம் சொல்லி தரக்கின்ற பாடமும் அதுதான். மனைவியை மனைவிக்குண்டான ஒரு கண்ணியத்தை கொடுங்க. அவர்களை ஒரு காலமும் முட்டாள் என்று நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். முட்டாள்னா 6 அறிவு 5 அறிவு இருக்குதா? சிந்திக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? மூல வளர்ச்சி என்ன அடிப்படையில் முட்டாள்? சமூகத்தில் பெரும்பான்மையான கணவன்மார்கள் தன் மனைவிமார்கள்ட்ட கருத்து கேட்கவே மாட்டாங்க. மதுகப்பு சட்டமும் அப்படிதான் சொல்லுது. மதுகப்பினுடைய சட்டம் எப்படி சொல்லுதுன்னா, வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆட்கள்லாம் கூப்பிட்டுறணுமா, அம்மா, மனைவி, அக்கா, தங்கச்சி, பொம்பளை பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. ஒரு கருத்தை சொல்லி மசூரா பண்ணுங்க. பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு மாற்றமாக பண்ணு. ஏன்? அவங்க எடுக்கிற முடிவுலாம் தப்பாக தான் இருக்கும். மதுகப்பில் ஒரு சட்டம் இருக்கு. இது அந்த மதுகப் இமாம் சொன்னது கிடையாது. நம்ம அந்த மதுகப் இமாம்கள் மீது பழி போட போகிறது இல்லை. ஆனால் இது ஆணாதிக்கத்தினுடைய செயல்பாடு தானே. அவங்க எதை சொல்கிறாங்களோ அதுக்கு எதிராக பேசுங்க. அதை எதை சொன்னாலும் தப்பு எது சரி எதுன்னு யோசிச்சு பண்ணுங்கன்னு சொன்னாலும் அது ஒரு நியாயம் இருக்கு. பெண்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது, அதில் சரினா எடுத்துக்கங்க, தப்புனா விட்டுருங்க, அப்படி சொல்லணும்ல. அவங்க எதை சொன்னாலும் தப்பாக தான் இருக்கு, நீங்கள் மாற்றமாக பண்ணு. அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்றமாக பண்ணியிருக்காங்க. மதுகப் சட்டத்துக்கு எதிராக யார் பண்ணியிருக்கிறா? ரசூலுல்லாஹ் பண்ணியிருக்கிறாங்க. தன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு மனைவிக்காக வேண்டி மனைவியினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. அப்போ இதில் கணவன்மார்கள் பெரும் அளவில் தவறு செய்யக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பொது சபைக்கு போவாங்க. அந்த பொது சபைக்கு போகும்போது இவர் மனைவி கூட போக மாட்டார். இவருக்கு பிரஸ்டீஜ். வீட்டுக்கு பத்திரிக்கை ஏதாவது வந்திருக்கும், ஒரு திருமண நிகழ்ச்சியோ வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு விருந்துன்னு வந்திருக்கும். விருந்துக்குன்னு கூப்பிட்டோன்னே இவர் என்ன பார்ப்பாரு? நான் போயிட்டு வரேன், நீ பின்னாடி வா. நான் போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வருவோம்ல, அப்புறம் நீ போய் சாப்பிடு, அல்லது நீ சாப்பிட்டுட்டு வந்துரு, நான் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறேன் எப்படிங்குவார். மாமியார் வீட்டிலேருந்து அழைப்பு வந்திருக்கும் இவருக்கு. அதாவது இப்போ இந்த பெண்ணுடைய அம்மா வீட்டிலேருந்து ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு போங்க மருமகனே அப்படின்னு. இவர் முன்னாடி வரவே மாட்டார். எப்படி? முதல்ல மனைவி அனுப்பி விட்டான். அனுப்பியாச்சா, எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு இவர் கேட்டுக்கிட்டு தான் போவார். இவர் என்னன்னா மனைவி கூட சேர்ந்தே போக மாட்டார். ஏன்னா மனைவி கூட போனால் அது ஒரு அசிங்கமாக சமூகம் பார்க்கும். இப்படி இந்த மனநிலையில் பல பேர் இருக்கிறாங்க. மனைவியை பைக் எதுக்கே வாங்கினு பைக் வாங்கிக்குவாராம். பைக்கில் தன்னுடைய மனைவியை உட்கார வச்சு கூட்டு போக மாட்டாங்க. இப்படி ஒரு சில பேர் இருக்கிறாங்க சமூகத்தில், கொஞ்சம் விசித்திரமான மனிதர்கள். இப்படி சில பேர் தன் மனைவி வந்தா என்ன, வரலைன்னா என்ன, சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன, நமக்கு அதை பற்றிலாம் கேர் கிடையாது. நமக்கு அழைப்பு வந்தது, விருந்துக்கு போனோம், சாப்பிட்டோம், கொண்டோம். இப்படியெல்லாம் சில பேர் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதுக்கு அப்படி நேர் எதிராக ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. ஒரு முறை ரசூலுல்லாஹ் தன் மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாரசீக
நாட்டை சார்ந்த ஒரு மனிதர், முஸ்லீம் தான். அவர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர். அவர் ரசூலாட்ட வரார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி சனஅத்து முர்கா, நான் ஒரு குழம்பு ஒன்று தயாரிச்சிருக்கிறேன் வீட்டில். அதாவது அன்றைய காலத்தில் வந்து என்னென்னா, நமக்கு மெயின் டிஷ்ஷுன்னு இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷு. ரசூல்லா காலத்தில் சைட் டிஷ்ஷு தான் அங்கே ஸ்பெஷல் டிஷ்ஷு. நான் குழம்பு ஒன்று பண்ணியிருக்கிறேன், வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, ஹாதிஹி, என் மனைவி என்ன கூப்பிட்டுட்டீங்க, அப்போ என் மனைவி என்ன செய்வா? என் மனைவியை நீங்கள் கூப்பிடுங்க. நீங்களாம் விருப்பப்பட்டு கூப்பிட்டாதான், நான் கட்டாயமில் படுத்தலை, நீங்கள் விரும்பினா என் மனைவியும் கூப்பிடலாம். இல்லை அல்லாஹ் நீ தூதரே, அப்படி கூப்பிட எனக்கு விருப்பம் இல்லை, அப்போ நானும் வரலன்ட்டாங்க. என்ன மனிதர் பாருங்க, நான் வரலன்ட்டாங்க. சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி இது, தாரமி அகமதுல இருக்குது, சஹியான செய்தி. ரசூல்லா சொல்லிட்டாங்க, நான் வரலன்ட்டாங்க. அப்போ போனவர் திரும்பி வந்துட்டார். அவருக்கு இருப்பு கொள்ளலை, நபியை விருந்து கூப்பிட்டே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஈமான்தாரிக்கு இருக்கிற ஒரு எண்ணம் தான், ரசூல்லா நம்ம வீட்டுக்கு கூப்பிட மாட்டோமா, சாப்பாடு கொடுத்துட மாட்டோமான்னு ஒரு எண்ணம். மறுபடி வரார், அல்லாஹ்வின் தூதரை, வீட்டில் வந்து உங்களுக்காக சால்னா செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க. ஹாதிஹி, என் மனைவி, அந்த வார்த்தையில் மாற்றமே இல்லை. வாட்டி சொல்லிட்டாங்க, சரி இந்த வாட்டி சொன்ன நமக்கு நம்ம போயிடுவோம், மனைவிக்கு தான் கொடுக்குற விருப்பம் இல்லை, நம்மளா போய் சாப்பிட்டு வரும் அப்படி நினப்பு வரல. என் மனைவியை கூப்பிடுவீங்களா? இல்லை அல்லாஹ்வின் தூதரை கூப்பிட மாட்டேன், அப்போ நானும் வரல, போயிருங்கன்ட்டாங்க. 2வது முறை அனுப்பி விட்டாச்சு. 3வது முறையும் வராரு, கேட்குறாரு. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, என் மனைவியை கூப்பிடுவீங்களா? சரி வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அவர் பார்க்குறாரு, அவர் வீட்டில் வந்து பற்றாக்குறை, வேற எந்த காரணமும் கிடையாது. ரசூலுல்லாவுக்கு கொடுக்குற மனசு ஒரு நபித்தோழருக்கு இருக்குது, அவங்க மனைவிக்கு கொடுக்க முடியலன்னா என்ன காரணம்னா, நபிக்கு குறைஞ்சிருமே, அதுதான் காரணம், வேற எந்த காரணம் கிடையாது. இவங்க மனைவி கொடுத்துடக்கூடாது. மனைவி யாரு? இவங்க தாய் தானே, முஸ்லீம்களுடைய தாய் தானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ ஆயிஷாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு முஸ்லீமும், எந்த ஒரு சஹாபி விரும்ப மாட்டார், எந்த ஒரு முஸ்லீமும் விரும்ப மாட்டாங்க. இவங்களை கூட்டு போனால் நபிக்கு குறைஞ்சிரும், சாப்பாடு கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த வருத்தத்தில் அவர் இருக்கிறார். சரி ரசூலுல்லாஹ் வந்தே ஆகணும், கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் வரணும், அல்லாஹ்வின் தூதரே வாங்க, உங்கள் மனைவியை கூட்டே வாங்கன்ட்டாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லீமில் அந்த செய்தி எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இருவருடைய தோல் பூஜமும் இணைந்தவராக அந்த வீட்டுக்குள் நுழைவதை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. சேர்ந்தே வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றாங்க. தாரமியில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி, அதில் கூடுதலான வார்த்தை வருது, இருவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பார்க்குறாங்கன்னா, பிரஸ்டீஜ்லாம் பார்க்க, இது என்ன பிரஸ்டீஜ்? என் பிள்ளைய சுமக்கிறவ அவர். பொதுவாக நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுமக்கலை, அல்லாஹ் ஆயிஷாவுக்கு பிள்ளையை கொடுக்கல. இதுதான் பொதுவாக சொல்கிறேன். கணவன் மனைவினா என்ன, எனது பிள்ளையை, எனது வாரிசை, எனது குடும்பத்தினுடைய வம்சாவளியை சுமந்து அதை ஈன்றெடுக்கக்கூடிய இடத்துல நான் வச்சிருக்கிறேன். தன்னுடைய தாயை, தந்தையை, குடும்பத்தை, வீட்டை எல்லாவற்றையும் விட்டு என்னுடைய அரவணைப்பை தேடி வந்த ஒரு பெண்ணை ஒரு அற்ப உணவுக்காக வேண்டி என் மனைவியை நான் விட்டுட்டு வருவேன் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும்? நபிகளார் பார்த்தாங்க, எப்ப எனக்கு வேண்டவே வேண்டாம். ரசூலுல்லாஹ் பெரிய அளவில் சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து நல்லி எலும்பெல்லாம் கடிச்சிட்டு வாய் வலிக்கணும் உட்காரல. ரசூலுல்லாவும் பட்னியில தான் இருக்கிறாங்க, வீட்டில் எல்லாரும் பட்னியில தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த 9-10 மனைவி கூட்டு போக முடியாது. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நாளில் ஆயிஷா வீட்டில் இருக்கிறேன், இந்த ஆயிஷாவுக்காக நான் கூட்டு போகலாமா இல்லையா? ஆயிஷாவை நீங்கள் அனுமதி கொடுத்தால் தான் வருவேன் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். இன்னைக்கு பல குடும்பத்தில் எப்படி தெரியுமா, உங்களுக்கு அழைப்பு, உங்கள் மனைவிக்கு, எங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, பரவாயில்லை பை, என்ன கூப்பிட்டதே போதும், நான் வந்துடுறேன், பந்தியில் ஆளாக நான் இருப்பேன், பிரச்சனை இல்லை. என் மனைவியை கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா என்ன, அப்படி இந்த மென்டாலிட்டி. அவள் தன் மனைவி அழைக்கப்படுறாங்களா இல்லையா, தன் மனைவியோடு சேர்ந்து போகணுமே, ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறது, ஒரு பொது இடத்துக்கு போகிறது, ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு போகிறது, தன் மனைவியோடு, அது எப்படி அசிங்கமாகும்? அது அசிங்கப்படுற ஒரு காரியமா? அசிங்கத்திற்கான ஒரு நிகழ்வா அது? அது மார்க்கம் காட்டி தந்த ஒரு நல்ல காரியமாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது மாதிரி இப்போ சொன்னது ஒரு 4 அடிப்படையான சில தவறுகளை சொன்னோம், ஏறத்தாழ 40 குறை சொல்லலாம். இப்படி பட்டியல் போட்டோம். நீங்க கணவன்மார்கள் தன் மனைவிமார்களுக்கு செய்கிற சின்ன சின்ன அநியாயம் நம்ம நினைக்கிறோம், சின்ன காரியங்க. நபிகளார் இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்கல்ல, அப்போ அது பெரிய அநியாயம் தான், சின்ன அநியாயம் கிடையாது. சின்ன அநியாயம் எப்பன்னு சொல்லலாம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இதை பற்றி பேசவே இல்லை, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னா அதை சின்ன அநியாயம் பூசி முழுகலாம். நம்ம செஞ்சதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நாம செய்யறது பெரிய அநியாயம்னு அர்த்தம். நபிகளாரினுடைய வார்த்தைக்கு, வாழ்க்கைக்கு எதிராக நாம் நடக்கிறோம். அப்போ அந்த மனைவிமார்கள் அதுவும் ஒரு உயிருங்கிறத மறந்துடக்கூடாது. அல்லாஹ் அதனால தான் ஒவ்வொரு இடத்துல அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம். திருக்குர்ஆனில் பல இடத்தில் அதே போன்ற நபிகளார் தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவில் நினைவுபடுத்துறது தெரியுமா? இஸ்தௌசவு, அதாவது நான் உங்களுக்கு அதிகமாக வசியத்து செய்வது மினன் நிசா, பெண்களை குறித்து வசியத்து பண்றேன், ஞாபகம் வச்சுக்க, ஜாக்கிரதையா இருந்துக்க. வசியத்து பண்ற நீ பெண்களை பற்றினா ரசூலுல்லாஹ் உம்மாவை பத்தி சொல்லலைங்க, ஏன்னா உம்மாட்ட நீ கரெக்டாக தான் நடப்ப. மகளை பத்தி சொல்லலை, மகள்கிட்டையும் நீ கரெக்டாக தான் நடப்ப. மகள் உன்னை திட்டுனா கூட நீ என்ன பண்ணுவ? ஏன் பொண்ணுன்னு விட்டுருவேன். உங்க உம்மா உன்னை செருப்பை கொண்டு அடித்தாலும் என்ன பண்ணுவேன்? எங்க உம்மான்னு விட்டுருவேன். அப்ப என் மகள் எங்க உம்மான்னு நீ விடுற மனநிலை, உன் மனைவியினுடைய ஒரு முறப்ப நீ உன்னால் தாங்க முடியாது.
உங்கள் உம்மா நீ கவனிச்சல்ல, அனுசரிச்சல்ல, மனைவியை நீ அப்படி பார்த்துருக்கணுமா இல்லையா? ரசூல்லா சொன்னாங்க, பெண்கள் என்பவர்கள் விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக தான் நடக்கணும், கண்ணியமாக தான் நடக்கணும், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி நம்ம பார்க்க முடியுது. நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த நேரத்தினுடைய அமர்வை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.